ட்ரேடர்ஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு ஒரு சிறப்பு வணக்கம். நம்ம இங்க பேசக்கூடிய எல்லா விஷயமும் தகவலா மாத்திரமே பார்க்கப்படணும். இது நடக்கும், இது நடக்காதுன்னு எந்த கருத்தையும் வலியுறுத்துறது கிடையாது. இது யாருக்கும் முதலீடு சம்மந்தமாக கொடுக்கப்படும் ஆலோசனையும் கிடையாது. பங்குகள வாங்கவோ, விற்கவோ ஆலோசனை நமக்கு கொடுக்கப்படுறதில்ல. எல்லா தொழில்லயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க்க புரிஞ்சுட்டு, எச்சரிக்கையோட நம்ம பிசினஸ் பண்ணும்போது எல்லாமே நல்லாருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நண்பர்களே, நம்ம இப்ப ஒரு கம்பெனி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த கம்பெனி பாண்டி ஆக்சைட்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. இந்த பாண்டி ஆக்சைட்ஸ் அவனுடைய தொழில் என்னங்கிறத நம்ம ஒரு சின்ன கீ பாயிண்ட்டா பிசினஸ் ஓவர்வியூ பார்த்துருவோமே. இவன் லெட் பேஸ்டு தொழில் தான். லெட்லேருந்து லெட் அலாய்ஸ் எடுக்குறாங்க. இது ஒரு தொழில். இதுதான் அவனுடைய மெயின் தொழில். அதோட பிவிசி அடிட்டிவ்ஸ் அதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் இவன்கிட்ட இன்னொன்னு என்னன்னாக்க, கெமிக்கல் மேனுஃபேக்சரிங்லாம் பண்றாங்க. அது மெயினா எதுக்காக அப்படின்னு சொன்னாக்க, பேட்டரிக்கான கெமிக்கல்ஸ் தான் இவங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸோ, அப்ப இவங்ககிட்ட இந்த தொழில் இருக்கு. இதோ என்னென்ன டிவிஷன்ஸ் பேஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்கன்னா, மெட்டாலிக் ஆக்சைட்ஸ் டிவிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, சிங்க் பேஸ்டா இருக்காங்க. பிவிசி ஸ்டெபிலைசர் டிவிஷன்ஸ் லெட் பேஸ்டா இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்மெல்ட்டர்ன்னு டிவிஷன் ஒண்ணு போட்டிருக்கிறாங்க. அப்புறம் ஜிங்க் டிவிஷன்னு போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் கெமிக்கல் இன்ஜினியர்ஸுக்கு நல்லா புரியும். குரோத் டிரைவர்ஸ கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம்னா, இவனுடைய டோட்டலா லெட், மெட்டல் அண்ட் அலாயோட இது 69 மெட்ரிக் டன் 2022 ஃபினான்ஷியல் இயருக்கு இருந்திருக்கு. இது போன வருஷத்த காட்டிலும் 4000 மெட்ரிக் டன் கூட 18% குரோத் அப்படின்னு அவங்க நோட்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இது போக இவங்க ரீசைக்கிள்டு ஸ்கிராப்ப மாத்திரம் லெட் ஸ்கிராப்ப ரீசைக்கிள் பண்ணியிருக்கிறாங்க. அது 16 மெட்ரிக் டன் வந்திருக்கு. அதிலிருந்து கிட்டத்தட்ட 4000 மெட்ரிக் டன் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டா இவங்க எடுத்திருக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, வேஸ்ட்ட தூக்கி போடாம எகைன் திருப்பி இவனே ரீசைக்கிள் பண்ணி, அதையும் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஆக்குறான். ஸோ, அப்ப இவனுக்கு எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. எதுக்கு? ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கான எக்ஸ்பென்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. அதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் கம்மியா இருக்கு. அதனால ப்ராஃபிட் குரோத் வர்றதுக்கான ஜாஸ்தியா இருக்கு. ரியாலிட்டில என்ன இருக்குங்கிறத அப்புறம் பார்ப்போம். இவன் என்ன பண்றான்னாக்க 60% டோட்டல் புரொடக்ஷன்ல எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அப்படி எங்க தான் எக்ஸ்போர்ட் பண்றான்னா, சவுத் கொரியா, ஜப்பான், இந்தோனேஷியா அண்ட் மிடில் ஈஸ்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்றான். அப்ப நமக்கு 40% டொமஸ்டிக் மார்க்கெட்ல குடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவனுக்கு என்னென்ன மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குன்னா, மொத்தம் இப்ப வரைக்கும் 3 யூனிட் இருக்குங்க. 2 தமிழ்நாட்டுல இருக்கு, 1 ஆந்திரால இருக்கு. இந்த 2 தமிழ்நாட்டுல இருக்கிறது ஸ்ரீபெரும்புதூர் அங்கே இருக்கு. அதுக்கப்புறம் ஆந்திரால இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்டரி என்ன அப்படின்னு சொன்னா, அமர் ராஜா பேட்டரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பிளான்ட்டா போட்டிருக்கிறாய்ங்க. அப்ப அமர் ராஜா பேட்டரிக்கு நீங்க இங்க இங்க பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த பிவிசி பேட்டரிக்கு உண்டான கெமிக்கல்ஸு. ஸோ, அப்ப பேட்டரிக்கு உண்டான கெமிக்கல்ஸ்ல பெரும்பகுதி அமர் ராஜாவுக்கு இவங்க குடுத்தாலும் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அவார்டெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில இருந்து ஒரு இது ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்படியே சொல்லிட்டு இதெல்லாம் இவங்களுக்கு கிரெடிட் கிடைச்சிருக்கு. அக்விசிஷன் ஒரு 40% ஸ்டேக் அக்விசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபியூச்சர் டெக்குக்கு அப்படிங்கிறதுக்கு அ பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு ஆடட் அட்வான்டேஜா நம்ம பார்க்குறோம். இப்ப கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் அலுமினியம் ரீசைக்கிளிங்கும் சேர்த்து பார்க்குறாங்க. ஸோ, இப்ப வேஸ்ட் மெட்டல்ல இருந்து அயர்ன் அண்ட் அதர் ஸ்டீல்ஸ், ஜிங்க் அதெல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அலுமினியம்க்கும் இப்ப புரோகிராம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ, இப்ப அதுவும் தமிழ்நாட்டுல ஸ்விட்ச் ஓவர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு ஒரு ரூ. 5,00,00,000 இன்வெஸ்ட்மென்ட்டையும் சேர்த்து பண்ணிட்டாங்க. இதுதான் இவனுடைய பிசினஸ். ஸோ, இப்ப பிசினஸ் லெட்ல இருந்து எடுக்கிறதுனால, இவங்களுக்கு மிச்ச மேனுஃபேக்சரர காட்டிலும் காஸ்ட் ஆஃப் புரொடக்ஷன் கம்மியா இருக்கும். அது அதே சமயத்தில ப்ராடக்ட் லெட்லேருந்து எடுத்திருக்கிறதுனால ட்ரூ மார்க்கெட் வேல்யூ கிடைக்காது. லெட் மார்க்கெட் வேல்யூ தான் கிடைக்கும். அதனால ஒரிஜினல் அயர்ன் அண்ட் கோர் வாங்குறாங்கன்னா, அதில ஒரு பாதி பெர்சன்டேஜ் தான் இவங்களுக்கு ப்ராஃபிட் இதுவா கிடைக்கும். பிரைஸா கிடைக்கும். அதனால ப்ராஃபிட்டும் கம்மியாகும். ஸோ, இப்ப இவங்களுடைய பிசினஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரீனர்ல இருக்கக்கூடிய கீ பார்த்துருவோமே. கரண்ட் பிரைஸ் 471ல இருக்கு. புக் வேல்யூ 231. இது 2.04. பிரைஸ் டூ புக் 2.04. ஸ்டாக் பிஇ
15 டிவிடெண்ட் குடுக்குறாங்க. இதோட ஹை வந்து 525, லோ 262. இப்ப இவனோட பிசினஸ நம்ம இங்கே பார்ப்போம். டிக்கெட் டேப்ல பார்ப்போம். ரெட் ஃபிளாக் லோவா இருக்கு. என்ட்ரி பாயிண்ட் குட்டா இருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி ஹையா இருக்கு. குரோத் ஆவரேஜா இருக்கு. வேல்யூவேஷன் ஆவரேஜா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸஸும் லோவா இருக்கு. அப்படின்னு இவங்க குடுத்துருக்காங்க. சரி இவனோட இது வந்து ஸ்டாக்கோட தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, ஸ்மால் கேப், ஹை ரிஸ்க்ல இருக்கக்கூடிய தன்மையா இருக்கு. அதனால இந்த இத நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பார்க்கணும். மெட்டல் அண்ட் மெட்டீரியல்ஸ் எப்போதுமே இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு ஏத்த மாரி ஸ்விங் ஆகும். அதனால நம்ம வந்து மெட்டல் மெட்டீரியல்ஸ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம பார்த்துக்கிறது தான் நல்லது. இப்ப இவனுடைய ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, 2022 செப்டம்பர்ல 1% எஃப்ஐஎஸ் ஏத்தி வச்சிருக்கிறாய்ங்க. அதே இது இந்த செப்டம்பர்ல எல்லாத்தையும் வித்துட்டு 0.01ல தான் இருக்கு. அதனால எஃப்ஐஎஸ் வந்து இதுல பெருசா கான்சன்ட்ரேட் பண்ணல. அப்ப அவன் என்ன எதிர்பார்க்கலாம்? ஒண்ணு இப்படியே இன்கிரீஸ் ஆனான்னாக்க ஒருவேள குரோத்த பார்க்கலாம். இல்லாட்டி இது கீழ வந்துட்டு மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். புரமோட்டர்ஸ் ஹோல்டிங் வந்து 48% இருக்கு. நான் ரவுண்ட் அப் பண்ணி சொல்றேன். 48% இருக்கு. அது எல்லாமே அன்பிளெட்ஜ்டு ஸ்டாக்ஸா இருக்கு. அதனால இது ஒரு புரமோட்டர்ஸ் வந்து ஹோப் வச்சிருக்கிறாங்க. இப்ப நம்ம இதோடைய ஃபினான்ஷியல்ஸ் பார்ப்போம். ஃபினான்ஷியல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி பிஎஸ் பார்த்துருவோமே. இவனோட யார் யாரெல்லாம் பியர் குரூப்ல இருக்கிறாங்க? அவங்கள நம்ம அடுத்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணோம்ல. பாண்டே ஆக்சைட்ஸோட சேர்த்து கிராவிட்டா இந்தியான்னு ஒண்ணு இருக்கிறாங்க. அவன் வந்து 11% புக் வேல்யூல இருந்து 11 டைம்ஸ் இருக்கிறான். அதனால நம்ம இவன யோசிக்க வேண்டியது இல்ல. அவனோட குரோத்த பத்திலாம் அப்புறம் பார்ப்போம். இந்த இடத்திலேயே பார்ப்போமே. 149% இப்பவே ஏறி ரூ. 1000 இருக்கிறான். இவனும் வந்து லெட் மேனுஃபேக்சரிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பீட்டா ஷேர் 1.6 வந்து பீட்டா ஸ்கோர் இருக்கு. அதனால யோசிப்போம். இதையும் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அடுத்து எப்படி பிசினஸ்லாம் போகுதுங்கிறத அடுத்த ஸ்டாக்க அனலைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 1.28ல வந்து நைல் இருக்கான். இவன் வந்து போன வருஷம் 59% குடுத்திருந்திருக்கிறான். இவனையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். பொதுவா எல்லா மெட்டல் ஸ்டாக்குமே வந்து பீட்டா ஸ்கோர் வந்து கொஞ்சம் கூட தாங்க இருக்கும். அதனால அத நம்ம பார்த்துக்கலாம். இப்ப ஃபினான்ஷியல்ஸ யாரோட ஃபினான்ஷியல்? பாண்டி ஆக்சைடோட ஃபினான்ஷியல்ஸ் பார்ப்போம். ஃபினான்ஷியல்ஸ பார்க்கும்போது 2021ல ரூ. 1000 கோடி ரெவென்யூ எடுத்திருக்கிறான். அப்படியே ஒரு ரூ. 400 கோடி 2022ல கூட எடுத்து ரூ. 1400 கோடின்னு போட்டு, இப்ப 2023ல ரூ. 100 கோடி தான் கூட எடுத்திருக்கிறான். அதாவது அந்த கொரோனா காலகட்டங்கள்ல அடி வாங்கினதுக்கு பிறகு எல்லாம் டிமாண்ட் கூடிட்டு, அதுக்கப்புறம் டிமாண்ட் ஃபுல்லா ரீசெட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்ப பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, எபிட்டா வந்து 111 கோடி. 5லேருந்து 6% தான் அம் அ இவனுக்கு வந்து கிடைக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 150 கோடிக்கு 10%ன்னா 1500 கோடிக்கு 10%னாக்க நமக்கு வந்து 150 கோடி வரணும். ஸோ, இப்ப இது 10% இல்ல. 40 கோடி கம்மியா இருக்கு. 40 கோடி அப்படின்னு சொன்னாக்க, 3 குறைச்சிட்டோம்னாக்கா அந்த 6, 7க்குள்ள கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவனோட எபிட்டா பெர்சன்டேஜ். நெட் இன்கம் வந்து 75 கிட்டத்தட்ட இதுல 75%. அப்ப இது 6ன்னு வச்சுக்குவோமே. அதுல 75% அப்படின்னு சொன்னாக்க, 40 நா இது வந்து அ 75 இது 75%ன்னா கிட்டத்தட்ட 6 7 42. ஸோ, அப்ப 4லேருந்து 5% தான் டோட்டல் நெட் இன்கமே எடுக்குறாங்க. இபிஎஸ் ஆனா ஏர்னிங் பெர் ஷேர் வந்து பார்த்தோம்னா 65 இருக்கு. இது ஒரு பெரிய விஷயமா தான் கருதுறோம். இப்ப இதுக்கு பேஸ் பண்ணி மார்க்கெட் ஷேர் இன்கிரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க, கிட்டத்தட்ட ரூ. 420 ரூ. 500 போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 4ன்னு போட்டோம்னா ரூ. 240 தான் நம்ம கருதணும். 4க்கு 5 போட்டோம்னா ரூ. 300 கருதணும். ஸோ, அப்ப அது கீழ அட்ஜஸ்ட் ஆகி வரட்டும் பார்த்துக்கலாம். 471 இருக்குல்ல கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அட்ஜஸ்ட் ஆகட்டும். இல்லாட்டி பிஇ ஏத்துறாய்ங்களான்னு பார்ப்போம். இப்ப அ டிவிடெண்ட் வந்து ரூ. 5 குடுக்குறாங்க. பேலன்ஸ் ஷீட்டுக்கு முன்னாடி கேஷ் ஃப்ளோ போயிருவோம். கேஷ் ஃப்ளோல வந்து பார்த்தோம்னாக்க, நெட் சேஞ்சஸ் இன் கேஷ் ஃப்ளோ வந்து இந்த இடத்துல இது மைனஸ் குடுத்துருக்கிறான். நம்ம அதுல போய் பார்த்துக்குவோம். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ மைனஸ்ல இருக்கு. கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிளஸ்ல இருக்கு. வொர்க்கிங் கேப்பிட்டலும் மைனஸ்ல இருக்கு. ஸோ, இப்ப இவங்க வந்து ஃபண்ட வந்து
கரெக்ட்டா கையாள்றாங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு புரிதல் எடுத்துக்குவோம். புரிதல் எடுத்துக்கிட்டு இப்ப கேப்பிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரூ. 110,00,00,000 இன்கிரீஸ் ஆயிருக்கிறதுனால, நெறைய வரக்கூடிய வருமானங்கள இவங்க வந்து இன்வெஸ்ட்மென்ட்டுக்குள்ள கொண்டு போறாங்க. என்ன இன்வெஸ்ட்மென்ட்டுக்குள்ள கொண்டு போறாங்க? அலுமினியம் ஒண்ணு பண்ண போறதா சொன்னாய்ங்க பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டோ, இல்லாட்டும் கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் இன்வெஸ்ட்மென்ட்டுமோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேலன்ஸ் ஷீட்ட பொறுத்தவரைக்கும், நம்ம பார்க்கக்கூடியது நான் கரண்ட் அசெட் ரூ. 171,00,00,000. நான் கரண்ட் லயபிலிட்டி ரூ. 14,00,00,000. ஸோ, இப்ப இதுல வந்து 10% தான் நமக்கு வந்து அ லாங் டெர்ம் டெப்ட் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இதோட டோட்டலா 10% தான் லாங் டெர்ம் டெப்ட் இருக்குன்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஈக்விட்டியில வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கங்களேன், அ ஈக்விட்டிய பொறுத்தவரைக்கும் டோட்டல் லைபிலிட்டீஸ் வந்து கிட்டத்தட்ட 208,00,00,000. இது டோட்டல் லைபிலிட்டீஸ் 208,00,00,000. டோட்டல் ஈக்விட்டி வந்து 204,00,00,000 அ ரூ. 84,00,00,000 இருக்கு. 264,00,00,000 இருக்கு. ஸோ, அப்ப ரூ. 264,00,00,000 டோட்டல் லைபிலிட்டீஸ்ன்னு நம்ம போட்டோம்னாக்க, கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து லைபிலிட்டி ஈக்விட்டியில இருக்குன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா, நம்ம அவனுடைய கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் அதெல்லாம் நம்ம கெப்பாசிட்டியும், லைபிலிட்டியும், அசட்டையும் நம்ம வச்சு பார்க்கும்போது, கடன் கட்டுக்குள்ள இருக்கு. ஈக்விட்டில இருக்கிறத பத்தி இப்ப நம்ம வந்து பெருசா யோசிக்க வேண்டாம். இங்க ஏதாவது ஹிட் ஆச்சுன்னா தான் நம்ம இத பத்தி யோசிக்கணும். ஸோ, இப்ப இது வந்து ஃபண்டமெண்டலா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு. கடன் கம்மியா இருக்கு. ஆனா லைபிலிட்டி கூட இருக்கு. லைபிலிட்டி கூட இருக்குன்னா, அது டிப்ரிசியேஷனா இருக்கலாம். இல்லாட்டி இதுவா இருக்கலாம். இந்த ரிசர்வ்ஸா கூட இருக்கலாம். ரிசர்வ்ஸ் அண்ட் இதெல்லாம் இந்த மாரிலாம் நெறைய இருக்கு. ரிசர்வ்ஸ் வந்து அசெட் பக்கம் வராது. லைபிலிட்டி பக்கம். ஏன்னா இது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் உடைய ஃபண்ட் தான். அதனால இது கூட இருக்குன்னு நம்ம வந்து பார்க்குறோம். இது கூட இருந்தாலும் அத பத்தி நம்ம பெருசா கவலைப்பட வேண்டாம். அத நம்ம இங்க வச்சு பார்த்துக்குவோம். இங்க இருக்கக்கூடிய பேலன்ஸ் ஷீட்ல வந்து ரிசர்வ்ஸ் பார்த்தீங்களா, ரூ. 254,00,00,000 இருக்கு. பாரோயிங்ஸ் ரூ. 205,00,00,000 தான் இருக்கு. ஸோ, இப்ப ரிசர்வ்ஸ வச்சே பாரோயிங்ஸ அடைச்சுட்டு போயிருவாய்ங்க. இதுதான் லைபிலிட்டி. அதுக்கப்புறம் ஃபிக்ஸட் அசெட்ஸ் வந்து ரூ. 154,00,00,000 வாங்கியிருக்கிறாங்க. இன்வெஸ்ட்மென்ட் எதுவும் புதுசா இல்ல. அதனால இவங்க கேஷ வந்து கரெக்ட்டா மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு புரிதலுக்குள்ள இருக்கு. அது பிரகாரமே இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க, நெட் கேஷ் ஃப்ளோ 0 இருக்கு. ஆனா நெட் கேஷ் ஃப்ளோ கொஞ்சம் கூட இருந்தா தான் நல்லது. கூட இருந்தா தான் டிமாண்ட் இன்கிரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனா இவன் வந்து இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஒரு செலவு பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் வந்து ஆப்பரேட்டிங்ல இருந்து பைசா வர வேண்டியது நல்லாவே பூஸ்ட் ஆயிருக்கு. அ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபினிஷ்டு நெட் இன்கம்ல வரும்போது தான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ, இப்ப இங்க பூஸ்ட் ஆனத வச்சு இந்த சைடு வந்து க ஃபேக்டரி எக்ஸ்பான்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ள நம்மளால வர முடியுது. இந்த இடத்துல நம்ம பெர்சன்டேஜ் போட்டதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்தோம்னா, 5% கரெக்ட்டா தான் இருக்கு. 5ல 75%னா கூட 35% கிட்டக்க நெட் ப்ராஃபிட் வருது. இது வந்து நல்லாருக்கு. ஸோ, இப்ப டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோங்கிறது 8% பே அவுட் ரேஷியோ குடுத்துருக்கிறான். 8%ங்கிறது கிட்டத்தட்ட ரூ. 5க்கு 8%னா எப்படிங்கிறது நமக்கு புரியல. ஸோ, இப்ப இது ஓரளவுக்கு அ நல்லா இருக்கு. அதே மாரி 10 இயர்ஸா வந்து நம்ம கம்பேர் பண்ணும்போது சேல்ஸ் வந்து கூடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இங்க சிஜிஆர் குடுக்குறாய்ங்க. அதே மாரி காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் வந்து 35% இருக்குன்னு குடுத்துருக்கான். ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆரும் 42% 10 இயர்ஸ்க்கு இருக்கு. 1 இயர்க்கு 47% மினிமமா இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியுது. 5 இயர்ஸ் அண்ட் ச 3 இயர்ஸ்ல வந்து 20 அண்ட் 68% இருக்கு. அப்ப ஸ்டாக் மூவ்மெண்ட்டும் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு புரிதலோட, இத வந்து நம்ம வந்து இதுக்குள்ள போய் பார்ப்போம். இவைங்கள்ட்ட பார்க்கும்போது நம்ம வந்து முதல்ல இந்த சைடு இருக்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிருவோம். மெட்டல் மேனுஃபேக்சரிங் லெட் மெட்டல் தான் இவனுக்கு மேஜர் கான்ட்ரிபியூஷன்ஸு. அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஆஃப் குட்ஸ் இருக்கு. கன்வர்ஷன் சார்ஜஸ் இருக்கு. ரிசீவ்டு இருக்கு. மேனுஃபேக்சரிங் ஆஃப் குட்ஸ் அதர்ஸ். அதர்ஸ்ல வரும்போது கெமிக்கல்ஸ்லாம் இருக்கு. அப்ப அதுலலாம் ரெவென்யூ இவ்வளோ வருது. ஆனா லெட் மெட்டல் அதோட ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ல இருந்து தான் இவனுக்கு மேஜர் சோர்ஸஸ் வருது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி, லிக்விடிட்டி அண்ட் சால்வன்சி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ, ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து ஓரளவுக்கு நல்லாவே தான் இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட்ல வந்து 16% ஆவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டில 24% ஆவும்
இருக்கு. சால்வன்சி ரேஷியோவுக்கு நேரடியா வந்தோம் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி, இது வந்து டெப்ட் டூ அசெட் வந்து 40% கட்டுக்குள்ள தான் இருக்கு. அதுக்கப்புறம் டெப்ட் டூ ஈக்விட்டி 76%ன்னு போட்டிருக்கு. ஈக்விட்டியோட வேல்யூ, புக் வேல்யூ இன்கிரீஸ் ஆகும்போது இது அட்ஜஸ்ட் ஆயிரும். லாங் டெர்ம் டெப்ட் ஆல்மோஸ்ட் நில். ஸோ, அப்ப இவனுக்கு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கூட இருக்கு. அதனால இது வந்து கொஞ்சம் இந்த இடத்துலலாம் கூட காட்டுற மாரி இருக்கும். மத்தபடி இது கடன் வந்து ரொம்ப கம்மியான கம்பெனி தான். இவனுடைய புக் வேல்யூ வந்து 231. இது போன மார்ச்ச காட்டிலும் ஒரு ரூ. 4 இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸோ, இப்ப 231 இருக்கு. இந்த 231 வச்சே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து 12 மந்த்ஸ் கேண்டில் எடுத்துக்குவோம். இது 1 மந்த் கேண்டில் எடுத்துக்குவோம். இந்த 1 மந்த் கேண்டில்ல இருந்து நம்ம ப்ரொஜெக்ஷன்ஸு அப்புறம் டெய்லி கேண்டில்குள்ள போலாம். ஏன் நான் இது 12 மந்த் கேண்டில்குள்ள போகலைன்னா, இது வந்து நம்பர் ஆஃப் கேண்டில் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால. ஸோ, இப்ப இவங்க என்ன பண்ணியிருக்கிறான், நம்ம வந்து ஆல்ரெடி மீன் மண்டை ஒண்ணு வரைஞ்சு வச்சிருக்கிறோம். அது இருக்கட்டும். 231. இப்போ வந்து 2.02ல இருக்கிறான். 471ல இருக்கிறான். இவன் இந்த ட்ரெண்ட் லைன உடைச்சு மேல போனான் அப்படின்னு சொன்னாக்க, ஃபர்ஸ்ட் டார்கெட் 528, செகண்டா வந்து பார்த்தோம்னா 0.5 ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் 0.61 ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. 0.5ங்கிறது 528, 0.61ங்கிறது 559. நான் இந்த இடத்துல என்ன பண்ணேன்னாக்க, ப்ரீவியஸ் ஹைல இருந்து இந்த லோக்கு வந்து நான் ஒரு ஃபிபனாசி ரீட்ரேஸ்மென்ட் வரைஞ்சேன். அதோட 0.618ங்கிறது தான் 590. 1.618ங்கிறது 590. ஸோ, அப்ப இந்த கம்பெனி இது அடுத்த வருஷம் நல்லா ப்ராஃபிட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற பட்சத்துல, இது புல் பேக் இது வந்து மேல உடைச்சு, இது மேல இவ்வளோ தூரம் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, இவன் பெர்ஃபார்ம் பண்ணல, இல்ல நம்ம வந்து எஃப்ஐஎஸ் ஃபோக்கஸ் பண்ணாத ஸ்டாக்கு. அதனால ஹை ரிஸ்க் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ, இப்ப இவன் கீழ இறங்கினான் அப்படின்னு சொன்னா, எவ்வளோ ரூவாய்க்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, 349, 303, 283 வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இவன் மேல ஏறுனான்னா, இந்த இடத்துல சீல் வச்சுக்க போறோம். கீழ இறங்கினான்னா, இந்த இடத்துல சீல் வச்சுட்டு, மேல ஏறும்போது நம்ம வாங்கிக்கலாம். ஸோ, இப்ப இந்த 2 ஆஸ்பெக்ட்லயும் நம்ம பார்த்துட்டோம். ஆனா, இவன் எப்ப ஏறுவான்? 38 வரைக்கும் ஏறிட்டு, ஒரு புல் பேக் இந்த இடம் வரைக்கும் ஸ்ட்ராங்கா வச்சுட்டு, திருப்பி ட்ரெண்ட் லைன்ல வந்து முட்டி, அப்படியே திரும்பினான்னா, ரூ. 559 இல்லாட்டி ரூ. 590 போகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, 231ல 4ன்னு போட்டோம்னு வச்சுக்கங்களேன், 800, இங்கிட்டு ஒரு 120. அப்ப ரூ. 920 வரைக்கும் இதோட புக் வேல்யூவ 4ன்னு போட்டோம்னா, ரூ. 920 வரைக்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. லாங் டெர்ம் லாங் டெர்ம்ல லாங் டெர்ம்ல. உடனே கிடையாது. லாங் டெர்ம்ல. இப்ப ஷார்ட் டெர்ம்க்கு உண்டானது தான் 0.618 வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனா, இந்த ட்ரெண்ட் லைன உடைக்கணும். ட்ரெண்ட் லைன உடைக்காம கீழ திருப்பி இந்த பாட்டம்க்கு வந்தான்னா, ரூ. 400 கீழ இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ரூ. 400 வந்தான்னா, அந்த இடத்துல எடுத்துக்கிறது தான் நல்லது. நமக்கு ஒரு ரூ. 70 கூடவே கிடைக்கும். ரூ. 70ங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னாக்க, 10% அப்படின்னு போட்டா ரூ. 40. அதுல ஒரு இன்னொரு 30 நம்ம ரூ. 30 நம்ம சேர்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இன்னொரு 9% கிட்டத்தட்ட ஒரு 18, 19% அடிஷனலா ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால இவன் உடைக்கிறான்னாலும் தவ்வி விழுந்து வாங்க வேண்டாம். இந்த இடத்துல ஒரு புல் பேக் வந்துட்டு மேல ஏறும்போது வாங்கிக்கலாம். ஏன்னா, அவன் சடார்ன்னு இதோட கீழ இறங்கினான்னாக்க, மேக்ஸிமம் ரூ. 280 கூட டச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, ரிவர்ஸ் ஆகுறதுக்கு இந்த சைடு ரூ. 350, இந்த சைடு ரூ. 300க்கும் ரிவர்ஸ் ஆகலாம். ஆனா, 280 வரைக்கும் கூட கீழ இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அப்ப அந்த ட்ரெண்ட் லைன உடைக்கட்டும், ஒரு புல் பேக் வைக்கட்டும், அப்புறமா பார்த்துக்குவோம். நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி, இந்த தடவ 2024, 25க்கு வந்து ட்ரேடிங் வந்து அஸ்ட்ராலஜி வியூ வந்து பெர்ஸ்பெக்டிவ் வந்து பிரெடிக்ஷன்ஸ் போட்டிருக்கிறோம். அத பேஸ் பண்ணி பார்த்தோம்னா, 2024ல ஆல்ரெடி ஏறுன கம்பெனிஸ் எல்லாம் பெருமளவுக்கு சைட்வேஸ்லயோ இல்லாட்டி டவுன் ட்ரெண்டுக்கோ வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மேல ஒரு ஒரு சில கம்பெனி வந்தா வரலாம். ஆனா, பெரும்பகுதி ஏறாத கம்பெனிஸு எதெல்லாம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கோ, அந்த கம்பெனிஸ்லாம் மேல ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது தான் நம்மளுடைய புரிதல்.
அதனால தான் இந்த மாரியெல்லாம் சின்ன சின்ன எது எதெல்லாம் ஏறாம இருக்கிறானோ அந்தந்த கம்பெனிஸ நம்ம ஒரு சின்ன அனாலிசிஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அ ஆக நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பார்த்தது வரைக்கும் இந்த கம்பெனி லெட் பேஸ்டு அ ம மேனுஃபேக்சரிங் மெட்டல்ஸ் பண்றதுனால, இவங்களுக்கு ப்ராஃபிட்டும் கம்மியா இருக்கும், எக்ஸ்பென்சஸும் கம்மியா இருக்கும். மிச்சம் மாரி இப்ப டாடா ஸ்டீல் மாரிலாம் பெரிய 1000 கோடி, 2000 கோடி அப்படிலாம் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா லெட்டுங்கிறதுனால அவ்வளோதான் இருக்கும். மார்க்கெட் பிரைஸே லெட் வந்து ஒரிஜினல் கோருக்கு கோருக்கும், லெட் கோருக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ அப்ப அ அந்த புரிதலோட இது வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா கூட ஒரு 4 புக் வேல்யூ 4 டைம்ஸ் இன்கிரீஸ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும், இப்ப 2 1/2ன்னு நம்ம வச்சுக்குவோமே. இப்ப 2 இருக்கு. இன்னும் ஒரு ரூ. 100 இல்ல 3 ஏறுது அப்படின்னு சொன்னாக்க, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 600ங்கிற இடத்துல 594 மேக்ஸிமம் போகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப இந்த புரிதலோட மேல இருக்கக்கூடிய எட்ஜ் அதே மாரி கீழ இறங்கினா எவ்வளவு எட்ஜ் அப்படிங்கிற 2 எட்ஜுக்கும் கோட போட்டு வச்சுட்டு நம்ம உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க அனலைஸ் பண்ணுங்க. நான் குடுத்திருக்கிறது ஒரு ரெஃபர்டு வேல்யூன்னு வச்சுக்கங்க. அந்த 2 பக்கமும் கோட போட்டு வச்சுக்கிட்டு, எங்க ரிவர்ஸ் ஆகுறானோ, கீழ ரிவர்ஸ் ஆனான்னா பை பண்ணிக்குவோம். மேல ரிவர்ஸ் ஆனான்னாக்க ப்ராஃபிட்ட புக் பண்ணுவோம். அதாவது கீழ ரிவர்ஸ்ங்கிறது கீழ இறங்கிட்டு, அப்படியே கீழ இருந்து ரிவர்ஸ் ஆனான்னா பை பண்ணிக்கோன்னு நான் சொல்றேன். மேல ரிவர்ஸ் ஆகலான்னு சொல்றது, மேல ஏறிட்டு மேலேருந்து ரிவர்ஸ் ஆனான்னாக்க, கீழ வந்து இறங்கிருவான். ஸோ, இப்ப இந்த இடத்துல ப்ராஃபிட்ட புக் பண்ணிட்டு, வெளியில வந்துக்க வேண்டியதான். ஸோ, இப்ப நம்ம கோட போட்டு வச்சுட்டோம். இவன் கீழ மேக்ஸிமம் ரூ. 280யும் மேல ஏறுனான்னாக்க, ரூ. 590யும் ஏறுறதுக்கு இருக்கு. நடுவுல இப்ப நின்னுகிட்டு இருக்கிறான். எங்கிட்டாவது கரெக்ஷன் வந்தான்னா, நமக்கு நல்ல ப்ராஃபிட் தான். இத கண்ணு வச்சுக்கங்க. ஏன்னா, லெட் பேஸ்டு கம்பெனி, ஸ்மால் கேப், ஹை ரிஸ்க் கம்பெனி. கண்ண வச்சுக்குவோம். நமக்கு பெனிஃபிட் வந்துச்சுன்னா, இத நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். நன்றி நண்பர்களே!